ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீரை வச்சு ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு கிரேவியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பன்னீர், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, உப்பு, கரம் மசாலா, சோம்பு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பன்னீர் க்யூப்ஸ், மீதி எல்லாம் அப்படியே இருக்கட்டும். பன்னீர் க்யூப்ஸ், கொஞ்சமாக தயிர், நெக்ஸ்ட் பச்சை மிளகா, நெக்ஸ்ட் சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டு அதில் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். போட்டு இந்த பட்டைக்குள்ளேயே அது நல்லா இதுவாகணும், குக் ஆகணும். ரொம்ப நல்லாயிருக்கும், இம்மீடியட்டாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு க்ரீமி ஸ்டக் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை நெடி போயாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் நம்ம விட்டு கொஞ்சம் கொதிக்கணும். இதுலேயே வந்து நம்ம கரம் மசாலா, நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா இது இப்போ கரம் மசாலாம் போட்டிருக்குமே, கலர் மாறிடுமேலாம் பார்க்காதீங்க, அப்படியே ஒயிட் கலர்லேயே இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. இதில் நம்ம குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர் க்யூப்ஸை இதில் நம்ம போட வேண்டியது. சும்மா லேசாக இப்படி இது பண்ணி விடுங்க. இதை ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. இந்த பன்னீரை அப்படியே நீங்கள் இமீடியட்டாக பண்ணலாம். இது நல்ல ஒரு கொதி வந்தாலே போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு வந்து கசூரி மேத்தி. அது அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க, ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போகிறோம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அப்படி இல்லைனா வந்து கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. கிரேவி ரெடியாகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவ வேண்டியது தான். ஒயிட் பன்னீர் கிரேவி தயார். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.